நன்றியா துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், உங்க வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. என்ன சொல்லுவோம்? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு நம் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இனிந்து. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டமா, பிரச்சனையா, அதிகமான பிரச்சனையா? கவலைப்படாதீங்க. எரிகோ முதல்ல போல முன்னாடி வந்து நின்று ஒவ்வொன்றாய் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை காண்பித்தாலும் பயப்படுவதில்லை. அதெல்லாம் இடித்து விழும். ஏன்னா கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை நான் காலத்தில் சோதரிப்பேன். அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். பிரச்சனைகள் அதிகமா இருக்கா? டோன்ட் வரி. பிரச்சனைகள் எல்லாம் வச்சு முற்றுப்புள்ளி வைக்கப்படிதான் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவர் உனக்கு முற்றுப்புள்ளி, உனக்கு இல்ல, உன்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை கொண்டு நான் சொல்லுகிறேன். நீ பயப்படாதே. செங்கடலை போல பிரச்சனை மத்தியில வந்து மாட்டிக்கிட்டு நடக்க முடியாத சூழ்நிலையா? கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார். செங்கடலை பிளக்கிறாரோ, செங்கடல் மேல நடக்க வைக்கிறாரோ, அதெல்லாம் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்து முடிப்பார். ஆமென். God bless you.